தாழ்கின்ற தமிழே, உயிரெழுத்து என்ற சாதமிட்டு அதில் மெய்யெழுத்து எனும் சாரிட்டு அதை உயிர்மையாக பிசைந்தூட்டும் என் தமிழ் அன்னையை போற்றிடவே எழுந்து நிற்கும் தமிழ்தாய் வாழ்த்துக்காக நன்றி. ஒளி என்பது நம்பிக்கை, அமைதி மற்றும் செழுமையின் சின்னமாகும். அவ்வாறாக குத்துவிளக்கு ஏற்றி இந்த முகாமினை தொடங்குவோம். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே வாழ்க வாழ்க. The boys would fan on the open fan open in the fan switching கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாம் இளைய பாரதம் 2025 முகாம் துவக்க விழாவின் வரவேற்புரையை வழங்க பெருந்துறை கொங்கு பொறியியல் கல்லூரியின் தலைவர் முனைவர் வி பாலுசாமி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இந்த நாட்டு நலப்பணி திட்டமானது தொடர்ந்து நமது கொங்கு பொறியியல் கல்லூரி சார்பாக ஒவ்வொரு வருடமும் ஒரு அரசு பள்ளியை தேர்ந்தெடுத்து பல வருட காலமாக தொடர்ந்து நடத்தி வரப்படுகிறது. இதனுடைய ஒரு முக்கிய நோக்கம் நமது கல்லூரி மாணவர்கள் வெளியில் சென்று இந்த அரசு பள்ளிகளுக்கு சேவை செய்து இந்த கிராமப்புறத்தில் உள்ள மாணவர்களுக்கு ஒரு ஊக்குவிப்பு செய்து அவர்களை ஒரு மேல்நிலையில் கொண்டு வருவதற்கு ஒரு சிறிய அளவில் ஒரு முயற்சி செய்வது. அது தவிர இப்போ நம்மளுடைய அறக்கட்டளை நம்மளுடைய அறக்கட்டளை கொங்கு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி என்று சுருக்கமாக KVIT என்று சொல்லுவோம். அந்த KVIT ட்ரஸ்ட் சார்பாக இது போன்ற பல நல்ல திட்டங்களை நடைமுறைப்படுத்தி குறிப்பாக இந்த கிராமப்புற மாணவர்களுக்கு கீழ்கட்டில் உள்ள மாணவர்களை மேற்கொண்டு வருவதற்காக பல திட்டங்களை நடத்தி வருகின்றனர். அது பொதுமக்கள் இருக்கிறவர்களுக்கு பலருக்கும் இருக்கலாம். உதாரணத்திற்கு அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு நம்மளுடைய கல்லூரியில் ஒவ்வொரு ஆண்டும் 25 மாணவர்களுக்கு முழுவதுமாக இலவச கல்வி வழங்கும் ஒரு திட்டத்தை பல ஆண்டுகளாக நம்மளுடைய அறக்கட்டளை நடத்தி வருகிறது. கிட்டத்தட்ட இது நம்மளுடைய நாட்டு நலப்பணி திட்டத்தின் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்மளுடைய அறக்கட்டளையானது செயல்படுத்தி வருகிறது. இது தவிர ஸ்போர்ட்ஸ் மற்றும் ஒவ்வொரு ஆண்டும் அங்கு படிக்கும் மாணவர்களுக்கு குறிப்பிட்ட விகிதாச்சார மாணவர்களுக்கு நம்மளுடைய டியூஷன் ஃபீ விலக்கு இது போன்ற பல திட்டங்களை நடத்தி வருகிறது. இந்த மாதிரியான ஒரு திட்டங்களில் இப்போதெல்லாம் நாம் பார்க்கிறோம். சிறிய குழந்தைகள் அவர்களுக்கு சொல்லித்தரும் 5 ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் உட்பட இவர்கள் ஒரு நல்ல முறையில் இதை சேவை செய்து வருவதை நமது மாணவர்களும் இந்த ஒரு வார காலத்திற்கு இங்கிருந்து அவர்களும் அதில் பங்கெடுத்து ஓரளவிற்கு அவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பளித்து அவர்களை ஊக்குவிப்பு செய்வதற்காக இந்த திட்டத்தை இந்த 1 வீக் கேம்ப் அப்படின்னு ஒவ்வொரு வருடமாக நடத்தி வரும் கட்டத்தில் இந்த வருடம் பள்ளியை தேர்வு செய்து நம்மளுடைய நாட்டு நலப்பணி திட்டம் ஒரு வார காலத்திற்கு நடத்தப் போகிறது. மாணவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் மட்டுமல்ல, இங்க இருக்கிற பொதுமக்கள் ஊர் மக்களுக்கும் பல போட்டிகள், அதாவது ஊக்குவிப்பு செய்வதற்கு சொல்லிக் கொடுப்பதற்கான சில நிகழ்ச்சிகள் மற்றும் அவர்களுக்கு சின்ன சின்ன போட்டிகள், சில முக்கிய நிகழ்வுகளுக்கு அவர்களுக்கு ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வு உண்டாக்குவது இந்த மாதிரியான சில நிகழ்ச்சிகளை செய்து வருகிறது. இதற்கு துவக்க விழாவாக இப்போது ஒரு சிறிய முறையில் இதை ஏற்படுத்தி நல்ல முறையில்
ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த துவக்க விழாவிற்கு வருகை தந்துள்ள நம்முடைய அறக்கட்டளையின் தலைவர் டாக்டர் குமாரசாமி ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். நமது பொதுமக்களுக்கு தெரிந்திருக்கலாம், நமது அறக்கட்டளையின் கீழ் பல நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் ஒரு தாளாளர் என்று இருக்கின்றனர். நம்ம மிகப்பெரிய கல்லூரி இந்த பொங்குலா டிஸ்ட்ரிக்ட் கீழே ஒரு தமிழ்நாடு அளவில் மிகப்பெரிய கல்லூரியில் நல்ல விதத்தில் இயங்கும் ஒரு முக்கியமான கல்லூரி இந்த கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ், கொங்கு பொறியியல் கல்லூரி என்பதாகும். நம்முடைய அதன் தாளாளர் திரு இளங்கோ ஐயா அவர்கள் வந்துள்ளார்கள். வருவார்கள் என்று வரவேற்கிறோம். இங்கு வந்த உடனேயே நான் மிகவும் சந்தோஷப்பட்டது. நம்மளுடைய கிட்டத்தட்ட 6-7 கேம்புகளில் 7 ஆண்டுகளாக நான் கலந்து கொண்டு வருகிறேன். நம்மளுடைய அந்த நாட்டு பண திட்டத்தின் ஆசிரியர் ஒருங்கிணையாளர்களை முதலில் நான் கேட்டது, ஆசிரியர்கள் அனைவரும் 7 நாட்கள் உடனிருந்து அவர்கள் நமக்கு உதவி செய்வார்களாம். அடுத்தது உள்ளூர் பிரமுகர்கள் அவர்கள் பெருசாக அவங்க நமக்கு தினசரி நம்ம கூட இருந்து நமக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அந்த முதல் நாளில் இருந்து நம்ம ஊக்குவிப்பு செய்தால் அது மட்டுமே நமக்கு போதுமானது. உள்ளூர் பிரமுகர்கள் வருவார்களா என்று நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். உள்ளே வந்தவுடன் எனக்கு மிகவும் சந்தோஷத்தை அளித்தது. இதனுடைய முன்னாள் மாணவர்கள், இந்த பொறுப்பில் உள்ளவர்கள் 2 முறை எம்எல்ஏ இருந்தவர்கள், மெடிக்கல் டாக்டர் பொன்னுசாமி, மிக பிரபலமான முன்னாள் எம்எல்ஏ, அவர்கள் இங்கே வந்துள்ளார்கள். இந்த பள்ளியின் முதல் மாணவர்களில் ஒருவர். மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. டாக்டர் அவர்களை வருக என்று வரவேற்கிறோம். பிடிஏ பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் இப்போதெல்லாம் நமது அரசு பள்ளி என்றாலே அரசு கல்லூரியில் மட்டுமல்ல, தனியார் கல்லூரியிலும் இந்த பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் முக்கிய பங்களிக்கிறது. அதனுடைய தலைவர் திரு ஆர்முத்து அவர்கள் வந்துள்ளார்கள். வருக என்று வரவேற்கிறோம். வார்டு மெம்பர் பழனியம்மாள் மேடம் வந்துள்ளார்கள். வருக என்று வரவேற்கிறோம். ஊர் முக்கிய புறவர்கள் திரு எஸ்.பி. நேசப்பன், பள்ளியின் முன்னாள் மாணவர் மற்றும் அவரது துணைவியார் திருமதி மனோமணி அவர்கள் வந்துள்ளார்கள். வருக என்று வரவேற்கிறோம். முன்னாள் பேரூராட்சி துணைத் தலைவர் திரு ஆர். பெரியசாமி அவர்களை வரவேற்கிறோம். திரு எஸ்.கே. முத்தனி ஐயா இந்த பள்ளியின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்து பல கட்டங்களில் அவர் உதவி செய்து வருகிறார்கள். வருக என்று வரவேற்கிறோம். உங்கள் முன்னால் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள், மாணவர் போல் இயங்கி வருகிறார் பதவி பரமசிவம் அண்ணா அவர்களை வருக என்று வரவேற்கிறோம். மற்றும் இங்கு குழுமியுள்ள உள்ளூர் பிரமுகர்கள், அப்புறம் இந்த பள்ளியின் ஹெட்மாஸ்டர் தலைமை ஆசிரியர் எஸ். மோனம்பாய் மேடம் மற்றும் அவருடன் சேர்ந்த 4 ஆசிரியர், மிக முக்கியமான உங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருப்பவர்கள் அனைவரையும் வருக என வரவேற்கிறோம். இங்கு குழுமியுள்ள பெற்றோர்கள், இங்கு குழுமியுள்ள சிறுவர்கள், பல சிறுவர்களை நாம் காண்பிக்க நேர்கிறது. அனைவரையும் வருக என்று வரவேற்று அனைவருக்கும் குறிப்பாக உள்ளூர் பெற்றோர்கள், இங்கே குழுமியுள்ள பிரமுகர்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள். எங்களுடைய மாணவர்கள் 7 நாட்களுக்குள் உங்களுடன் இருந்து இந்த பள்ளியில் பல நிகழ்ச்சிகளை தொடர்பு நடத்துவார்கள். அவர்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பள்ளி மாணவர்கள், எங்களுடைய மாணவர்கள், நம்முடைய கொங்கு இன்ஜினியரிங் கல்லூரியின் மாணவர்கள் அனைவரையும் வருக என்று வரவேற்று 7 நாட்களுக்கும் உங்களுக்கு வந்து keep up your energy at a high level and serve for the cause of this school for the next 1 week என்று உங்களை அனைவரையும் வேண்டிக் கொண்டு மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வருக. எங்களுடைய துணை முதல்வர் மறந்துவிட்டேன், டாக்டர் ஆர். பரமேஸ்வரன் அவர்கள் வந்துள்ளார்கள். அவர்களையும் வரவேற்று இந்த 1 வார நிகழ்ச்சி நன்றாக நடந்தேறும் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நன்றி. பெருந்துறை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆர். பொன்னுசாமி ஐயா அவர்களை முகாமினை துவக்கி வைத்த KVITT தலைவர் டாக்டர் ஆர். குமாரசுவாமி ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க அன்புடன் அழைக்கிறோம். டாக்டர் டு டாக்டர்.
மற்றும் கொங்கு பொறியியல் கல்லூரியின் தாளாளர் திரு ஏ.கே. இளங்கோ ஐயா அவர்களுக்கும் பொன்னாடை அணிவிக்க அன்புடன் அழைக்கிறோம். அவர் அண்ணான்னு சொன்னீங்க பாருங்க, அதான் ஹைலைட். செல்லப்பன் கவுண்டன் அரசு PTA தலைவர் திரு எஸ்.எம். ஆறுமுத்து ஐயா அவர்களை கொங்கு பொறியியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் வி. பாலுசாமி ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க அன்புடன் அழைக்கிறோம். மற்றும் கொங்கு பொறியியல் கல்லூரியின் துணைத் தலைவர் டாக்டர் ஆர். பரமேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் பொன்னாடை அணிவிக்க அன்புடன் அழைக்கிறோம். KVITT தலைவர் டாக்டர் ஆர். குமாரசுவாமி ஐயா அவர்களை பெருந்துறை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு டாக்டர் ஏ. பொன்னுசாமி ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க அன்புடன் அழைக்கிறோம். மற்றும் வார்டு உறுப்பினர் திருமதி எஸ்.எம். பழனி அம்மா அவர்களுக்கும் பொன்னாடை அணிவிக்க அன்புடன் அழைக்கிறோம். இங்க வராங்க. கொங்கு பொறியியல் கல்லூரி தாளாளர் திரு ஏ.கே. இளங்கோ ஐயா அவர்களை PTA தலைவர் திரு எஸ்.எம். ஆறுமுத்து ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க அன்புடன் அழைக்கிறோம். மற்றும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி சி. மோகனாம்பாள் அம்மா அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக கொங்கு பொறியியல் கல்லூரி முதல்வர் டாக்டர் வி. பாலுசாமி ஐயா அவர்களை சாமி சைக்கிள் ஸ்டாண்டு திரு எஸ்.கே. முத்துசாமி ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க அன்புடன் அழைக்கிறோம். கொங்கு பொறியியல் கல்லூரி துணை முதல்வர் டாக்டர் ஆர். பரமேஸ்வரன் ஐயா அவர்களை முன்னாள் பேரூராட்சி துணைத் தலைவர் திரு ஆர். பெரியசாமி ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க அன்புடன் அழைக்கிறோம். டாக்டர் வி. பாலுசாமி ஐயா அவர்களை பள்ளியின் முன்னாள் மாணவர் F.V. நேசப்பன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க அன்புடன் அழைக்கிறோம். கொங்கு பொறியியல் கல்லூரி துணை முதல்வர் டாக்டர் ஆர். பரமேஸ்வரன் ஐயா அவர்களை தலைவர் பெருந்துறை கல்வி அறக்கட்டளை பல்லவி ஸ்ரீ பரமசிவன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த இனிய விழாவிற்கு வருகின்றிருக்கும் கொங்கு அறக்கட்டளையின் தலைவர் டாக்டர் குமாரசாமி அவர்களே, கொங்கு பொறியியல் கல்லூரியின் முதல்வர் பாலுசாமி அவர்களே, இங்கே இந்த விழாவிற்கு வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் பொன்னுசாமி அவர்களே, பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் தலைவர் ஆறுமுத்து அவர்களே, இங்கே கவுன்சிலர் முறையில் இருக்கும் வார்டு கவுன்சிலர் கல்வியம்மாள் அவர்களே மற்றும் முக்கிய பிரபலங்கள் பலர் இங்கே வருகிறது இந்த விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். திரு S.P. நேசப்பன் அவர்களே, அவர்கள் துணைவியார் ரமணமணி அவர்களே, முன்னாள் பேரூராட்சி துணைத் தலைவர் பெரியசாமி அவர்களே, இந்த விழாவை சிறப்பாக பதிவேற்றி நாளை சேனல் ஒளிபரப்பு செய்ய காத்திருக்கும் அண்ணன் என்று அனைவரால் அன்புடன் அழைக்கப்படும் பல்லவி பழனிசாமி அவர்கள் மற்றும் இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியை மருத்துவக்குரிய மோகனாம்பாள் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே,
நமது கல்லூரியில் இந்த நாட்டு நலப்பணி திட்டத்தின் ஆசிரியர் பெருமக்கள் மணிமாறன், நவீனன், சோழலட்சுமி மற்றும் இங்கே வருகின்ற ஆசிரியர்களே, துணை முதல்வர் பரமேஸ்வரன் அவர்களே, மாணவ செல்வங்களே, ஊர் பொதுமக்களை அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறையில் அன்பார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு இனிமையான சிறந்த நாள், தமிழ் புத்தாண்டு. உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு அருமையான தினத்தில் இந்த விழா துவக்கமாக அமைவது மிகவும் சிறப்பான ஒன்று. அதுவும் இந்த பள்ளிக்கு வந்தவுடன் இந்த பள்ளி அமைந்திருக்கின்ற இந்த வளாகத்தை நான் பார்த்தேன். என்னை மிகவும் கவர்ந்தது. ஆகா, இப்படி ஒரு பள்ளியில் நாம் படிக்கவில்லையே என்று நான் உண்மையாலும் வியந்தேன். உண்மையாலுமே மாணவனாக இருந்தால் இந்த பள்ளியில் படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் வரும். அவ்வளவு ஒரு இயற்கையான காற்றோட்டமான நல்ல ஒரு கட்டிட வசதி, நல்ல ஆசிரியர் பெருமக்கள். அவருடன் சிறு நேரம் தலைமை ஆசிரியர்களுடன் உரையாடி கொண்டிருந்தேன். ஒரு அரசு பள்ளிக்கு மாணவர்கள் வருவதற்காக அங்கு இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களும் ஊர் பெரியவர்களும் சேர்ந்து வாகனத்தை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். தனியார் பள்ளிக்கு தான் அதாவது ஆட்டோவில் செல்வார்கள் அல்லது வேனில் செல்வார்கள் மாணவர்கள். அரசு பள்ளியில் வருவதற்குரிய மாணவர்களுக்கும் உதவும் பொறுத்து இங்கே வாகன வசதி ஏற்பாடு செய்து கேட்டிருக்கும் போது உண்மையாலுமே நான் அதை பாராட்டுகின்றேன். மற்றும் பல இடங்களில் ஆசிரியர் பெருமக்கள் இங்கே மிகவும் அர்ப்பணிப்புடனும் உற்சாகத்துடன் அவர்கள் பல வேலைகளை செய்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இங்கு நமது மாணவர்கள் இந்த ஒரு பள்ளியை தேர்ந்தெடுத்து ஒரு வார காலம் தங்களுடைய நாட்டு நலப்பணி திட்டத்தை இங்கே செயல்படுத்த போவது உண்மையாலுமே ஒரு பொருத்தமான ஒன்று. இந்த பள்ளியை தேர்ந்தெடுக்க உதவிய நமது நாட்டு நலப்பணி திட்டத்தின் அலுவலர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் அனைவரும் இந்த ஒரு வார காலம் உண்மையாலுமே உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த அனுபவமாக அமையும். ஏனென்றால் நானும் என்னுடைய அரசு பள்ளியில் தான் படித்தேன். கல்லூரி காலத்தில் படிக்கும்போது இது போன்ற நாட்டு பணி திட்டத்தில் நான் பணியாற்றி இருக்கின்றேன். இந்த அனுபவங்கள் வேறு எங்கும் உங்களுக்கு கிடைக்காது. இந்த மாணவர்களுக்காக நீங்கள் ஒரு வார காலம் உங்களுடைய எண்ணம், சொல், செயல் மூன்றையும் அர்ப்பணிப்புடன் செயல்படுத்துவது என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. நமது அறக்கட்டளை பொறுத்தவரையில் ஒவ்வொரு வருடமும் கொங்கு பொறியியல் கல்லூரியும் சரி, கொங்கு கலை அறிவியல் கல்லூரியும் சரி, கொங்கு பாலிடெக்னிக் கல்லூரியும் சரி, நமது சுற்று வட்டாரத்தில் மாவட்டத்தில் இருக்கின்ற இது போன்ற ஒரு அரசு பள்ளியை தேர்ந்தெடுத்து அந்த பள்ளிக்கு தேவையான பல்வேறு வசதிகளை செய்து கொடுப்பது என்ற ஒரு வகையில் செயலாற்றி வருகின்றோம். அதுவும் ஒவ்வொரு பள்ளிக்கும் அந்த வருடம் ஒவ்வொரு கல்லூரியின் மூலமாக 1.5 லட்சம் ரூபாய் நம் அறக்கட்டளை வழங்கி வருகின்றது. பொருளாக 1.5 லட்சம் ரூபாய். அது போல நம்ம மாணவர்கள் அவர்களுடைய பங்காக அந்த கட்டடத்தை கட்டுவதற்கு அவர்களுடைய உழைப்பையும் கொடுப்பார்கள். அதையும் சேர்ந்து நாளையில் அந்த புது ஒரு கட்டணமாக ஒரு சொத்தாக அசையா சொத்தாக உருவெடுக்கும் போது அந்த கட்டணத்தின் மதிப்பு ஒரு 3 லட்சம் ரூபாய் 4 லட்சம் ரூபாய் உருவெடுக்கும். அந்த வகையில் அசட் கிரியேஷன் என்பார்கள். நமது கல்லூரியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பள்ளிக்கும் அசட் கிரியேஷன் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று இங்கே ஒரு வேலை அளிப்பதற்காக பூர்வாங்க வேலையை நடைபெற்றிருக்கின்றது. அதையும் நான் சென்று பார்த்து வந்தேன். அந்த மேடையை உருவாகி ஒரு நல்ல மேடையாக வரும்போது இந்த பள்ளிக்கு அது மிகவும் பயனளிக்கும் வகையில் இருக்கும். மேலும் இந்த அழைப்பில் பல்வேறு முகாமில் நீங்கள் ஆற்றக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை பற்றி கூறியிருக்கிறார்கள். அந்த நிகழ்வுகள் எல்லாம் உங்களுடைய பங்களிப்பு பள்ளி மாணவர்களுக்கும் இங்கே இருக்கின்ற பெற்றோர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கும். நீங்கள் மிகச் சிறப்பான வகையில் உங்கள் செயல்களை ஆற்றிட உங்களுக்கு இந்த பள்ளியில் இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களும் ஊர் பெருமக்களும் உங்களுக்கு உதவுவார்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பெருந்துறை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ஆர் பொன்னுசாமி ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். இந்த இனிய மாலை வேளையிலே சிறப்பான இந்த விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உரையாற்ற அழைப்பதற்கு உதவின நன்றி கலந்த வழக்கத்தை காணிக்கையாக்குகிறேன். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய வருகின்றிருக்கின்ற கொங்கு பொறியியல் கல்லூரியிலே கொங்கு பொறியியல் கல்லூரியை சேர்ந்த அன்பு நண்பர் டாக்டர் வி பாலுசாமி அவர்களே, திரு ஏ.கே. இளங்கோ அவர்களே, டாக்டர் ஆர் குமாரசாமி அவர்களே, நமது பகுதியில் இருந்து இங்கே வருவதற்கின்ற நமது நல்லவை பரமசிவம் அவர்களே,
நேசப்பன் அவர்களே, முத்துசாமி அவர்களே, பெரியசாமி அவர்களே, நமது பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக நமது வெள்ளப்பாடு அரசு பள்ளியினுடைய மாணவ மாணவிகளே, ஆசிரியர் பெருமக்களே, குறிப்பாக இந்த பகுதிக்கு நாட்டு நலத்திட்ட நல பணிகளை செய்வதற்காக கொங்கு பொறியியல் கல்லூரியிலிருந்து இங்கே வருகின்ற மாணவ செல்வங்களை உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை முதற்கண் காணிக்கிறார்கள். இந்த பள்ளியிலே நாங்கள் எல்லாம் ஆரம்பத்திலே இங்கே படித்த ஒரு மாணவன் என்ற முறையிலே நானெல்லாம் பெருமைப்படுகின்ற அளவுக்கு படித்து ஒரு அளவுக்கு அந்த ஊருக்கும் நாட்டுக்கும் ஒரு அளவுக்கு நான் பெருமை தேடித்திருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்வதை நான் பெருமைப்படுகின்றேன். குறிப்பாக இந்த பள்ளியிலே படித்த காரணத்தினால படித்த பின்னாலே நான் ஏதோ ஒரு விதத்திலே முதலிலெல்லாம் நான்லாம் படிக்கின்ற காலத்திலே எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஏதாவது மனஸ்தாபம் ஏற்பட்டு என்ன சொன்ன ஏதாவது ஏற்பட்டால் எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நீ நாளைக்கு பள்ளிக்கூடம் போகிறத பார்த்து போகலாம் அப்படின்னு. அது போலதான் அந்த காலத்தில் நாங்களாம் படிக்கின்ற காலத்திலே இருந்தது. இந்த காலத்தில எல்லாம் மாணவன் படிக்கவில்லை என்றால் அவனை அடித்தாவது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒரு நிலை இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. அந்த காலத்திலே நாங்களாம் படிக்கின்ற காலத்திலே படிக்காமல் தோட்டத்திலே வேலை செய்தால் அதிகமாக சம்பாதிக்கலாம் என்ற ஒரு நிலைதான் நாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் நீங்க படிக்க போகலாம் பரவாயில்ல, இங்கே நல்ல உடஞ்ச தோட்டத்து வேலை, அதாவது தோட்டத்தை பார்த்தா போதும் என்ற ஒரு நிலை இருந்தது. ஏதோ ஒரு விதத்திலே நாங்கள் எல்லாம் இங்கே படித்து மறுபடியும் தெருவிலே ஸ்கூலிலே ஹைஸ்கூலிலே படித்து அப்புறம் சென்னையில் சென்று ஸ்கூலெல்லாம் படித்து இருந்து நான் எனக்கு ஒரு வாய்ப்பு, அதாவது அங்கெல்லாம் படிக்கின்ற ஒரு படித்த காரணத்தினாலே நல்ல வாய்ப்பினை பெற்ற காரணத்தினாலே திடீரென்று இவ்வளோ தூரம், அதாவது நான் வந்து மெடிக்கல் காலேஜில் MBBS முடிச்சு MS முடிச்சு அப்புறம் மறுபடியும் MCH யூராலஜியெல்லாம் முடித்த பின்னாலே நான் அவள் அந்த சமயத்தில் புரட்சித் தலைவர் MGR அவர்கள் இளைஞர்களும் படித்தவர்களும் அரசியலில் பாடுபடுவதற்கு முன்வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினை பேப்பர் வாயிலாக அனௌன்ஸ் செய்திருந்தார். அதன் காரணமாக நான் என்னுடைய கிளாஸ்மேட்ஸ், அதாவது அவர்களெல்லாம் அவர்களிடம் சொல்லிக் கொண்டிருந்தோம், பேசிக் கொண்டிருக்கிற நேரத்திலே போன தடவைக்கு நான் கேட்டிருந்தால் பாராளுமன்றத்திலே நான் எனக்கு புரட்சித் தலைவர் MGR அவர்கள் சீட்டு கொடுத்திருப்பார்கள் என்று. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், அந்த தொப்பி உங்களுக்கெல்லாம் அவ்வளவு ஈஸியாக கொடுத்து விடுவாரா இல்லை. அதிலிருந்து நான் ஏதோ ஒரு விதத்தில் நான் சென்னையிலே இருந்த காரணத்தினால்தான் எனக்கு ஈஸியாக எளிதாக அந்த எங்களுடைய அதாவது தலைமை கழகத்தில் சென்று அந்த அப்ளிகேஷன் கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதன் காரணம் பெரிதாக யாரையும் தெரியாது. என்னை கூட கேட்டார்கள், உங்களுக்கு யாரை தெரிய வேண்டும். நான் அப்பொழுது எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே இல்லை. சரி, அப்ளிகேஷன் போட்டிருக்கிறோம், கிடைத்தால் நல்லதுதான் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். அந்த நேரத்திலே சரி, எங்கள் அப்பா வந்து 500 ரூபா அனுப்பிச்சிருந்தார். 200 ரூபா வேஸ்ட் போக மிச்சம் 300 ரூபா இருந்தது. அந்த 300 ரூபாய் வச்சு 250 ரூபா அப்போ வந்து அந்த ரசீது வாங்குவதற்கு விண்ணப்ப ரசீது வந்து 250 ரூபா தான். அதை வாங்கி நான் அப்ளிகேஷன் போட்டேன். அப்ளிகேஷன் போட்ட உடனே அப்புறம் இன்டர்வியூ அனுப்பினார். இன்டர்வியூ தான் உங்களுக்கு தெரியும் என்று நமக்கெல்லாம் தெரியுமே, எந்தெந்த கேள்விகள் கேட்பார்கள், முன்னாள் போகிறவங்களும் யாராரே என்னென்ன கேள்விகள் கேட்பார்கள் என்று தெரிந்து கொண்ட காரணத்தினால் எனக்கு முன்னாடி 25 பேர் நம்ம பெருந்தொழிற்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தார். அதில் அவர்கள் எல்லாம் 5000 to 10,000 மேலே ஒருத்தர் எவ்வளவு பணம் செலவு செய்வீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு நான் எல்லாம் 10,000 முதல் சொன்னார். நான் சொன்னேன், நான் 25,000 செலவு செய்வேன் என்று. அப்பொழுது நான் என்னுடைய கையிலே 25,000 கிடையாது. ஆனாலும் அந்த உடனே சொன்னார். அப்போ வந்து மனவர் இருந்தார். அவர் சொன்னார், அந்த கேஸ் ப்ரொடியூஸ் த மணி டுடே இட்செல்ஃப் அப்படின்னாரு. நான் இன்னைக்கு பணம் கொண்டு வரலைங்க, நாளை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இல்லை நான் அப்போ வந்து செக் புக் எடுத்துட்டு போயிருந்தேன். ஐ கேன் இஷ்யூ த செக் அப்படின்னு. செக்கெல்லாம் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை, நீங்கள் பணமாக கொடுங்க அப்படின்னாரு. சரி, நான் பணமாக கொடுக்குறேன்னு சரி எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன். எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ண முதல்ல எடுத்துக்கிட்டு சரி கொடுக்குறேன், நீங்கள் வந்து வாங்கிப்போ அப்படின்னாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணிட்டு எங்கள் பணம்ல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். சரி எங்கள் அப்பா ஒன்று அவங்களுக்கு பிரயோஜனம் பண்ணிட்டு அங்கே வந்து ட்ரெயினை வரோம். ட்ரெயின் ஏறி வரும்போது நான் திடீர்னு ரிசர்வேஷன்லாம் ஒன்றும் செய்யவே இல்லை. இங்கே அதாவது அந்த சாமானெல்லாம் விற்பதற்கு ஒரு இது வச்சிருப்பாங்க, அதாவது அதில் ஏறி இப்போது வந்து இங்கே வந்ததே எங்கள் அம்மா அழுகுறாங்க. நீங்கள் நம்ம குடும்பம் நின்று யாருமே ஜெயிக்கவில்லை, நான் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சு வச்சிருக்கிறது அதையெல்லாம் நீங்கள் உதறிட்டு போயிருக்காட்டுறது வேண்டவே வேண்டாம். நான் சொன்னேன், நீங்கள் எப்படி என்னை டாக்டரை பார்க்கணும்னு நினைச்சிக்கல, அது மாதிரி நான் எம்எல்ஏ பார்க்கணும்னு சொல்லி அழுகுறாங்க. கொஞ்சம் எங்கள் அப்பா அம்மா வேண்டி அழுகு போகிறது அந்த 25,000 வாங்கிட்டு டிராஃப்ட் எடுத்துட்டு இந்த குமாரசாமி நம்ம இருந்தார். நானும் குமாரசாமி தான் போகும்போது ஏசி கோவை எக்ஸ்பிரஸ் ஏசியில் போயிட்டுருக்கோம். போனாக்க கிலோமீட்டர் கொடுத்தாக்க உங்களுக்குலாம் தெரியும், பிளாஸ்டிக் சோன்னு ஒரு சிகரெட் பாக்கெட் இருக்கும்.
அந்த அட்டையில தான் 25,000 பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்க. ஏன் அந்த காலத்தில் இதோட ரசீதோடு கொடுக்கவே இல்லை. சரி 25,000 போயிடுச்சு நம்ம தெரியல அப்படின்னு நினச்சிட்டு சரி பார்க்கணும்ல பார்த்து கடைசி நேரத்தில் எனக்கு பெருமுறையும் கோவிச்சுக்கு வளர்த்து செங்கோட்டையனுக்கும் எனக்கு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சீட்டு வழங்கினார். அதன் பின்னாலே இங்கே வந்து வர எல்லோரும் அதாவது நமது எங்களுடைய ஊரில் அந்த சமயத்தில் 100 ஓட்டு போட்டார்கள் நான் எண்ணுகின்றேன். இங்கே இருக்கின்ற அனைவரும் எங்கள் பகுதியில் இருக்கிறவர்கள் அப்பொழுது பெருசாக நம்ம கட்சியிலும் பெருசு உறுப்பினர்கள் கிடையாது. இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க காங்கிரஸ்காரர்களாக இருந்தார்கள். அத்தனை பேரும் நமக்காக வாக்களித்து என்னை வெற்றிகளை செய்தார்கள். அதற்காக மீண்டும் ஒரு முறை நான் நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் என்னமோ நினைக்கிறது அந்த காலத்தில் நான் 234 பேரில் நான் ஒருத்தந்தான் டாக்டர் அசம்பிளியில் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா நீ மந்திரி ஆயிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு முன்னால் வந்து அந்த இவரை வந்து மனோகர் போய் ஒரு நாளைக்கு முன்னால் பார்த்துருந்துருந்தோம்னாக்க அவர் சொல்கிறார் அதை நேற்று வந்து பார்த்துருந்தீங்கன்னாக்க இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து மினிஸ்டர் லிஸ்ட்டு போட்டு போகிறேன் அப்படின்னாரு. சரி அந்த சமயத்தில் அது முடியாத போச்சு. அதாவது ஒரு வாய்ப்பு சரியான நேரத்தில் இருந்திருந்தால் அதாவது கிடைக்கணுன்றது தான் என்னுடைய எண்ணம். என்னதான் முயற்சி எடுத்தாலும் நமக்கு கிடைக்கும் என்று ஒரு இருந்திருந்தால் கண்டிப்பாக அது கிடைக்கும். அதனால் அந்த சமயத்தில் நமக்கு கிடைக்காத போச்சு. பரவாயில்ல, நான் நினைச்சுக்குவேன் கிடைச்சா ஒன்று கிடைக்கலன்னு ரெண்டுங்க. அதாவது கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலன்னு அதோட சந்தோஷம். அந்த லெவலில் அதுக்கு பின்னாடி அப்போ அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விதத்தில் மறுபடியும் ஒரு தடவை வெளியான அப்போ வந்து அதே மாதிரி தான் இருந்துச்சு. எம்ஜிஆர் வந்து அமெரிக்கா போயிட்டு வந்தப்பறம் ரெண்டு பேர் தான் பேசினார். என்கிட்ட பேசினாரு. அவர் வந்து தாய்க்கராட்சிக்கு பேசினார். எல்லாம் அலண்டு போட்டார். என்ன பேசினார் நாளைக்கு தோட்டத்துக்கு அப்படின்னாரு. சரி அடுத்த நாள் தோட்டத்துக்கு நான் போயிருக்கிறேன். ஆனால் முத்துசாமி போயிட்டு வந்ததுனால ஏதோ ஒரு விதத்தில் அது தவறு, அது நடக்காத போச்சு. இது மாதிரி நாம் எல்லாம் முயற்சி எடுக்கும் பொழுது நமக்கு முயற்சி எடுக்க வேண்டும். அந்த முயற்சியை நமக்கு வெற்றி தோல்வி எது வேண்டுமானால் வரலாம். வந்தால் அதை நாம் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் எல்லாம் நாட்டினுடைய நலனுக்காக நாட்டு நலப்பணி திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் எல்லாம் உங்கள் கல்லூரியில் வந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கெல்லாம் மிக நான் நன்றி சொல்வது என்னுடைய கடமை என்று நான் கருதுகின்றேன். முக்கியமாக மரம் வளர்ப்பதுதான் முக்கியமான வேலை. அவ்வளோ சுத்தமாக இருக்கணும். சுற்றுப்புறங்கள் எல்லாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ரெண்டையும் நாம் செய்ய வேண்டும். அதுக்கு அடுத்தது நீங்கள் எல்லாம் பெற்றோர்களுக்கு ஒரு பாசமாகவும் அவர்களுக்கு ஒரு சுமையாகவும் இல்லாமல் இது படிக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சிங்கனாக்கா கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு மனசில் நிற்கிறதுக்கு எத்தனை தடவை படிக்கணுங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். 2 தடவை படிக்கிறதுக்கும் ஞாபகம் இருக்கும். ஒரு சிலர் 4 தடவை படித்தாலும் ஞாபகம் இருக்கும். நமக்கு எத்தனை தடவை படித்தா ஞாபகம் இருக்குங்க. அது மாதிரி நாம் படித்து நீங்கள் எல்லாம் மேன்மேலும் முன்னேற வேண்டும் என்ற இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அரசாங்கமும் படித்த உடனே வேலை கொடுக்க வேண்டும். நீங்கள் முதல்ல நாங்களாம் படிச்சுட்டு வந்தோடனே எம்பிபிஎஸ் முடிச்ச உடனே வேலை கிடைச்சிட்டு இருந்தது. இப்போலாம் 10 வருஷம் வெயிட்டிங் லிஸ்ட் இருந்தால் வேலை கிடைக்குது. இது மாதிரி இருக்கக்கூடாது. எல்லா விதத்துலையும் 10வது படிச்சுட்டு இருந்தாலும் உடனே வந்து வேலை கொடுக்க வேண்டும். +2 முடிச்சுட்டு இருந்தாலும் வேலை கொடுக்க வேண்டும். அதாவது டிகிரி முடிச்சுட்டு இருந்தாலும் வேலை கொடுக்க வேண்டும். இது மாதிரி வேலை கொடுப்பது அரசாங்கத்தினுடைய கடமையாக இருக்க வேண்டும். சொல்லியிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு கொடுப்பேன், 5 கோடி பேருக்கு கொடுக்கணும். அதெல்லாம் முன்னாடியே கொடுக்க வேண்டும். அந்த மாதிரி இருந்ததுனால்தான் எல்லோரும் நலமாக வாழ முடியும். அதற்காக உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் எல்லாம் பாடுபடுவது அதற்கு கிடைப்பதற்கு வர வேண்டும். இந்த நேரத்தில் வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த அரசாங்கமும் இது மாதிரி வேலைக்கெல்லாம் திண்டாட்டத்தை உழைக்க வேண்டும். இவ்வளவு சம்பளம் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. உடனடியாக அந்த வேலை தான் கொடுக்க வேண்டும். வேலை கொடுப்பதற்கு அந்த அரசாங்கம் உபயோகம் வர வேண்டும். அது அவ்வாறு இருக்கிற அரசாங்கத்துக்கு தான் நீங்கள் எல்லாம் வாக்களிக்க வேண்டும். குறிப்பாக எல்லாரும் என்ன சொல்றாங்க, திடீர்னு கொஞ்சம் விலைவாசி ஏறி போச்சுனாக்கா விலைவாசி ஏறி போச்சுங்கிறாங்க. ஏன் வந்து இப்போ வந்து தக்காளி எல்லாம் முடிக்கிறதுக்கு ஆள் இருக்கு, கழிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் கிடைக்குது. ஆனால் வந்து அதெல்லாம் வந்து அப்படியே உழுதறிகிறாங்க. அதனால் அப்போ ஒரேடியே வந்து விளைச்சி வந்து அவங்களுக்கு ரொம்ப நஷ்டமாகுது. அப்போ பெருமழை பெய்தாலும் அதனால நஷ்டமாகும். இதையெல்லாம் வந்து அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு அரசாங்கம் முதலில் அதாவது உழவர்களுக்கு பயிர்த்தொழில் செய்வதற்கு அவர்களுக்கு நஷ்டம் இல்லாமல் அவர்கள் தொடர்ந்து வேலை செய்வதற்கு அவருக்கு அரசாங்கம் உபயோகிக்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு இது மாதிரி யார் சொல்றாங்க அவங்களுக்கு தான் நீங்க ஓட்டளிக்கணும். நீங்க சொல்லலாம், உங்களுடைய பெற்றோர்களிடம் சொல்லலாம், உங்களுக்கு தெரிந்தவர்களும் சொல்லலாம். அது மாதிரி வந்ததுன்னா இந்த நாட்டை உட்பட வைக்க முடியும். அந்த காலத்துக்கு நாட்டை உட்படவே வைக்க முடியாது. இப்ப இருக்க நாங்களாம் இருந்த போது பெருசு ஒரு லஞ்சமெல்லாம் கிடையாது. 1972 80 வரைக்கும் பெருசா 88 அதான் எம்ஜிஆர் வரைக்கும்
இப்போ அப்போ வந்து 1 பைசா ஆரம்பிச்சாங்க. 100 ரூபாய் 1 பைசா 1% அப்போ வந்து சர்வீஸ் சார்ஜஸ் முதல்ல வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 1 ரூபாய்க்கு 40 பைசா வாங்குறாங்க. 40 பைசா வாங்கிட்டு வந்து சரியா செய்யறாங்கனாலும் அதுவுமே கிடையாது. அது கேட்க முடியறதில்ல. இப்போ கேட்க ஒரு ஸ்கூல் வந்தாங்க. யாராரு போய் இந்த மாதிரி அதெல்லாம் நடக்குதுன்னு யாராச்சும் போய் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அப்ரிசியேஷன் கிடையாது. அதுக்கெல்லாம் வந்து நீங்க குறிப்பாக மாணவர்கள்லாம் இதற்கு முன்வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு புதிய சமுதாயத்தை படைப்பதற்கு நீங்கள் முன்வர வேண்டும். இப்பொழுது எங்கே பார்த்தாலும் ட்ரக்ஸ் என்று சொல்கிறார். இந்த இது வந்து டாஸ்மாக் என்று சொல்கிறார். டாஸ்மாக் பக்கமே ஓடக்கூடாது என்று உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். அதுவும் கொஞ்சம் எப்பாவது கொஞ்சம் பேராக எடுத்துட்டு இருந்தாங்க. எப்பாவது அது வந்து ஒரேடியே வேண்டாம்னு சொல்ல வேண்டாம். அதாவது அதை வந்து மரம் விட வேண்டும் என்று நினைக்கிறீங்க. அதாவது ஒரு அவசியம் தான் இருக்கும். ஆஸ்மா அதாவது ட்ரக்ஸு இது மாதிரி வந்து லெக்கர் இந்த ரெண்டுமே வந்து மனிதனுக்கு தேவையில்லாத ஒன்று. அதையெல்லாம் நீங்கள் எல்லாம் யாராவது உங்களுடைய நண்பர்கள் இருந்தால் கூட அவங்களை எடுத்து சொல்லி அவர்களெல்லாம் திருத்த வேண்டும் என்ற அந்த நேரத்தை கேட்டுக்கொண்டு மரம் வைக்க வேண்டும். மரம் வைப்பதற்கு நாங்கள் எல்லாம் என்று சொல்கிறோம். நான் கூட ஒரு தடவை 2000 மரம் வச்சு பார்த்தேன். அது மறுபடியும் தொடர்ந்து அதை வந்து வச்சு தண்ணி ஊற்றுனது வளரும். அதற்கெல்லாம் நீங்கள் எல்லாம் முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். இந்த நமது பகுதியிலே நல்ல திட்டங்களை தீட்டி செயல்படுத்துவதற்கு இங்கே வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்லி உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஐயா, அடுத்தபடியாக கொங்கு பொறியியல் கல்லூரியின் துணை முதல்வர் டாக்டர் ஆர் பரமேஸ்வரன் ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். எல்லா தலைமையை ஏற்று நம்முடன் உரையாற்ற வந்துள்ள கல்லூரியை சேர்ந்த தலைவர் தவளாளர் அவர்கள், முதல்வர் மற்றும் NSS குழு மெம்பர்ஸ், ஊர் பெரியவர்கள், இந்த பள்ளியில் ஆசிரியர்கள் மக்கள் மற்றும் இங்கே குழுமியுள்ள இந்த பள்ளியின் பெற்றோர்கள் மற்றும் நம்மளுடைய மாணவர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். 2 பாயிண்ட் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த NSS கேம்ப் ஒவ்வொரு வருடமும் நம்ம கல்லூரியில் வந்து நிறைய பண்ணுறோம். நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம். நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தும் போது ஒரே ஒரு நம்மளுடைய மாணவர்கள் வந்து எதிர்பார்க்குற என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு ரோல் மாடலாக இருக்க போறீங்க. அடுத்த ஒரு வாரம் நீங்கள் என்ன செய்ய போறீங்களோ உங்களுடைய செயல்கள் இவங்க கவனிக்க போகிறாங்க. நாளைக்கு நம்ம கல்லூரி போய் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட் இவங்களுக்கு உருவாகும். ஸோ ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, நம்ம மாணவர்கள் அனைவரும் உங்களோட முழு திறனை காமிங்க, முழு ஈடுபாடோட. ஏன்னா இந்த நாட்டு நல பணி திட்டம் வந்து இந்த ஸ்கூலுக்கு சில விஷயங்கள் நல்லது பண்ண வந்திருக்கோம். அதனால டேக் அட்மோஸ்ட் கேர். எந்த இடத்துலையும் தவறான உதாரணமாக நம்ம இருந்துடக்கூடாது அப்படிங்கிறத கண்டிப்பாக செயல்படுத்துங்க. நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு பண்ணுங்க. இங்கே ஸ்கூலோட ரவுண்ட்ஸ் பார்த்தோம். ஃபெசிலிட்டி வைஸ் நல்லா வச்சுருக்காங்க. ஸ்மார்ட் போர்டு இருக்கு. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த துறை எல்லாம் பல்வேறு துறையிலிருந்து வந்திருக்கீங்க, எல்லாரும் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அதை கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எவ்வளவு உதவிகள் செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது. 2வது, இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் உரையாடும் போது சில விஷயங்கள் சொன்னாங்க. 5 பேர் இந்த பள்ளியில் வந்து ஆசிரியர்களாக இருக்காங்க. ஆனால் ஆங்கில துறையிலிருந்து ஆசிரியர் 1.5 வருஷமா இங்கே இல்லை. இது உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம MLA சார் பேசுகிற மாதிரி தான். அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது உள்ளே போனாங்க, பேசிட்டு வர்றாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அவங்களுக்கு கிடைக்கிது, வந்து மக்கள் பணி செய்கிறாங்க. அதே மாதிரி இங்கே உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கொடுத்துக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி. ஆங்கிலத்துறை ஆசிரியர் 1.5 வருஷமா இல்லை. இதை யாராச்சும் நம்ம மாணவர்களை சிறந்த உங்களால ஒரு இங்கிலீஷ் டீச் பண்ண முடியும் இந்த குழந்தைங்களுக்கு அப்படின்னா அதை ஒரு எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க. இந்த 2 கோரிக்கைகளோட இந்த ஒரு வார நிகழ்வு சிறப்பாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி வருகிறேன். நன்றி, வணக்கம். செல்லப்ப கவுண்டன் வளர்த்து ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி சி மோகனாம்பாள் அம்மா அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்புடன் அழைக்கின்றனர். அவையில் கூடியிருக்கும் அனைத்து சான்றோர்களுக்கும்
அவையின் முன் கூடியிருக்கும் என்று சகோதர சகோதரிகளுக்கும் மாலை வணக்கம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னிடம் 100 இளைஞர்களை தாருங்கள், இந்தியாவின் தலையெழுத்தையே மாற்றி காட்டுகிறேன் என்றார் விவேகானந்தர். நாட்டு நல பணித்திட்டத்தின் முக்கிய நோக்கம் சமூக சேவை மூலம் ஆளுமையை வளர்ப்பது. இளைஞர்கள் வெறும் ஏட்டுக்கல்வியோடு நின்று விடாமல் சமூக தொண்டாற்ற வேண்டும் என்பதற்காகவே நாட்டு நல பணித்திட்டம் செயல்பட்டு வருகிறது. ஆகவே தான் எனக்காக அல்ல உங்களுக்காக என்ற குறிக்கோள் நிறுவப்பட்டிருக்கிறது. இங்கே குழுமியிருக்கும் நாட்டு நல பணித்திட்ட மாணவர்களை பார்க்கும் பொழுது நேதாஜியின் போர்ப்படை வீரர்களைப் போல எனக்கு காட்சியளிக்கிறீர்கள். இந்த NSS கேம்ப் உங்களிடம் மனிதநேயத்தை வளர்க்கும், சமூக அக்கறை, நற்பண்புகளை வளர்க்கும், நற்குடிமகன்களாக்கும். இது ஒரு நல்லதொரு பாசறை. இதை நன்முறையில் பயன்படுத்தி எங்கள் ஊருக்கும் எங்கள் பள்ளிக்கும் சேவையாற்ற இருகரம் கூப்பி வரவேற்று மகிழ்கின்றேன். ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 என்ற பாரதியின் பாடலை நினைவுபடுத்துகிறது உங்களை பார்க்கும்போது. வீட்டுக்கு ஒருவரை அனுப்புங்கள் நாட்டை காக்க என வேந்தன் கட்டளையிட்ட போது தந்தையையும் கணவனையும் இழந்த பெண் தன் குழந்தையிடம் வேல் கொடுத்து நாட்டை காக்க சென்று வென்றுவா மகனே என அனுப்பி வைத்தாளாம். புறநானூறு சொல்கிறது. அதுபோல கொங்கு பொறியியல் கல்லூரி மாணவர்கள் நாட்டு நல பணித்திட்டத்தின் மூலம் பல்வேறு பணிகளை செய்ய முன்வந்துள்ளீர்கள். எங்கள் ஊர் மற்றும் எங்கள் பள்ளியை தேர்ந்தெடுத்து சேவை செய்ய முன்மொழிந்த கொங்கு கல்லூரி தலைவர், தாளாளர், முதல்வர், செயலர் உட்பட அனைத்து சான்றோர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். பெருந்துறை சாமி சைக்கிள் ஸ்டாண்ட் உரிமையாளர் திரு SK முத்துசாமி ஐயா அவர்களை வாழ்த்து வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் மங்களகரமாக நடந்து கொண்டிருக்கின்ற குரோதி ஆண்டு நம்மிடையே இருந்து விடைபெற்று இன்றைய தினம் விசுவாவசு வருஷத்திலே சித்திரை மாதம் 1ஆம் தேதியிலே நாம் எல்லாம் இன்று அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். நடந்து முடிந்த வருஷத்தை பற்றி கவலைப்படாமல் இப்போது புதிய வருடத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்ற நாம் எல்லாம் வல்ல இறைவன் அருளால் எல்லா வளமும் நலமும் பெற்று வளமோடும் நலமோடும் வாழ கடவுளுக்கெல்லாம் முதல் கடவுள் விநாயகப் பெருமானுடைய அருளாலும் துர்க்கை அம்மையுடைய அருளாலும் அவரவர் குலதெய்வத்துடைய அருளாலும் அவரவர் ஆண்டோர் சான்றோர் ஆசியோடும் தாய் தந்தையுடைய ஆசியோடும் எல்லா வளமும் நலமும் பெற்று வளமோடும் நலமோடும் வாழ இறைவனை பிரார்த்தனை செய்வோம். நாமெல்லாம் ஆண்டவனால் படைக்கப்பட்டு பெற்றோர்களால் உருவாக்கப்பட்டு மனித பிறவியாக தோன்றி வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொரு நாளும் இறை வழிபாடு செய்ய வேண்டும். இப்பொழுது இறை வழிபாட்டினை நான் இங்கே துவக்குகின்றேன். இறைவா, என் சிந்தனையில் எப்போதும் நல்லதையே சிந்திக்க அருள் புரிவாயாக. இறைவா, மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் மனிதனாக என்னை உயர்த்துவாயாக. இறைவா, உடல் வளத்தை செல்வ வளத்தை சீராக்கி என்னை உயர்த்துவாயாக. இறைவா, ஒவ்வொரு நாளும் நல்ல செயல்களை மட்டுமே செய்யவும் மகிழ்ச்சி தரக்கூடியதை மட்டுமே பேசவும் அருள் புரிவாயாக. இறைவா, ஒவ்வொரு நாளும் நல்ல நம்பிக்கைகளுடன் இலக்கை அடைய உன் கருணையை தருவாயாக. இறைவா, எப்போதும் நல்ல சிந்தனைகளையே சிந்திக்கவும் எல்லா உயிர்களிடத்தும் சிரித்த முகத்துடன் அன்பு செலுத்தவும் அருள் புரிவாயாக. இறைவா, மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய சொற்களை பேசவும்
ஆரோக்கியமான உடலையும் செல்வத்தையும் உயர்த்தக்கூடிய செயல்களை செய்யவும் கருணை காட்டுவாயாக. இறைவா, சிறந்தவற்றையே எங்களுக்கு அளித்து எங்களின் மதிப்பை உயர்த்துவாயாக. இறைவா, எங்களின் உள்ளத்தை உன்பால் இருக்கச் செய்து வழிகாட்டி அனைவருக்கும் அருள் புரிவாயாக என அனைத்து மக்களும் ஒவ்வொரு நாளும் இறை வழிபாடு செய்து வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற்று வளமோடும் நலமோடும் வாழ்வோமாக. இந்த பிரார்த்தனையெல்லாம் யாரு சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயாவை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அநேகமாக அவங்க நம்ம கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ், கொங்கு ஆர்ட்ஸ் காலேஜில் ட்ரஸ்டியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருக்காங்க சார். இதெல்லாம் இந்த பிரார்த்தனையெல்லாம் இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி பத்மஸ்ரீ பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா அவர்கள் சொன்ன அந்த கோர்வையிலிருந்து நாங்கள் எடுத்து இதுவரை ஒரு 10,000 கார்டுகள் அளித்து எல்லா கும்பாபிஷேக ஆலயத்திலும் மற்றும் பள்ளிகளிலும் கொடுத்து கொண்டு அவர்களை ஒரு நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அடுத்து இந்த கொங்கு பொறியியல் கல்லூரியில் என்னுடைய பங்களிப்பு என்னவென்று உங்களுக்கெல்லாம் தெரியாது. அந்த கல்லூரி 1985ஆம் ஆண்டிலே துவக்கப்பட்டது. சார் 84லே துவக்கப்பட்டது. அப்பொழுது கிருஷ்ணசாமி பிரின்சிபால் ஐயா அவர்கள் இருக்கின்றார்கள். நமது அங்கமுத்து பிடி ஆசிரியர் அவர்கள் இருக்கின்றார்கள். அப்போது நான் ஆவின் பாளையத்துக்கு பால்வாரி ஓட்டிக் கொண்டிருந்தேன். அவர்கள் இருவரும் ஒரு பிஎட் காரிலே என்னை மேட்டுக்கடையிலே வந்து என்னுடைய லாரியை வழிமறித்து நிறுத்தி ஒன்று சொன்னார்கள். தம்பி, நீங்கள் தான் பெருந்துறை வழியாக பால் கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருக்கின்றீர்களா என்று கேட்டார்கள். ஆமாங்க சார் அப்படின்னா. எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும்னு கேட்டாங்க. இந்த கல்லூரி வளர்ச்சி அடையணும்னா உங்களுடைய பங்களிப்பு தேவை அப்படின்னாங்க. சார் சொல்லுங்க சார், எது வேணாலும் நான் செய்ய தயாராக இருக்கிறேன் அப்படின்னு. தினமும் 5 லிட்டர் பால் நீங்கள் எங்கள் கல்லூரிக்கு கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போ கல்லூரியினுடைய அட்மிஷன் எத்தனை பசங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 25 பேர் பாலிடெக்னிக்கில். சார் 25 பேருங்க. 25 மாணவர்கள் அப்பொழுது கல்லூரியிலே சேர்ந்திருக்கின்றார்கள். சார், நான் தினம் 5 லிட்டர் பால் கொண்டு வந்து கொடுத்தா எனக்கு 2 லிட்டர் டீசல் மோயிங் சார், எப்படிங்க சார் கொண்டாந்து கொடுக்குறது, எனக்கு நஷ்டமாகல சார் அப்படின்னு. அதையெல்லாம் தம்பி நீங்கள் பார்க்காதீங்க. இப்போ தான் குழந்தை பிறந்திருக்குது. பிறந்த குழந்தை பெருசாகி படித்து வேலைக்கு போய் சம்பளம் கொடுக்குறப்ப தானே நம்ம வந்து குடும்பத்தை நல்லா நடத்த முடியும். இப்போ இந்த கல்லூரி ஆரம்பிச்சிருக்கிறோம், நீங்கள் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியாங்க அப்படின்னாங்க. அன்னைக்கு நான் 5 லிட்டர் பாலில் அந்த கல்லூரிக்கு கொண்டு போய் கொடுத்ததிலிருந்து 2001 வரை நான் அந்த கல்லூரிக்கு பால் சப்ளை செய்தேன். கடைசியாக நான் என்னுடைய லாரியை அந்த தொழிலை நிறுத்தும் போது 1000 லிட்டர் பால் அவர்கள் வாங்கினார்கள். மாதம் 15,000 ரூபாய் வாடகை கொடுத்தார்கள். இப்போ முதல்லையே நாம் வந்து போய் அந்த கல்லூரியை வளர்க்கலைன்னா அவங்க சிரமப்பட்டிருப்பாங்க. அது ஏதோ ஒரு ரூட்டில் அவங்க செய்வாங்க. அப்படி அந்த மாதிரி அந்த கல்லூரி வளர்வதற்கெல்லாம் நான் அங்கே ஆதாரமாக இருந்தேன். எங்களுடைய மாமனாரெல்லாம் அங்கே பூமியை 1000, 2000 ரூபாய்க்கு அந்த கல்லூரிக்கு விற்பனை செய்தார்கள். இந்த தமிழ்நாட்டிலே எங்குமே இல்லாத அளவுக்கு நமது கொங்கு பொறியியல் கல்லூரி, கொங்கு பாலிடெக்னிக் கல்லூரி, அதனுடைய நிறுவனங்கள் எல்லாம் ஆள்போல் தலைத்து அருகுபோல் வேரூன்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் அந்த கல்லூரி பக்கம் எப்பாச்சும் நேரம் இருந்தால் போய் பார்த்துட்டு வாங்க. நான் ஃப்ரீயாக இருக்கிற போது போய் அந்த விநாயகர் கோயில் உட்காந்து ஒரு பாட்டை பாடிட்டு கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு போயிடுவேன். எனக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம். ஏன்னா நான் இதுக்காக உங்களை போக சொல்லி சொல்ல. அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா மன அமைதி கிடைக்கும். கொங்கு பொறியியல் கல்லூரி போய் அந்த விநாயகர் கோயில் உட்காந்து, அங்கே பேங்க் இருக்குது பக்கத்தில், விநாயகர் கோயில் இருக்குது. அங்கே விநாயகர் கோயில் உட்காந்து ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு வந்தீங்கன்னா மன அமைதி எங்கே கிடைக்கும்னா கொங்கு பொறியியல் கல்லூரியில் கிடைக்கும். அடுத்தபடியாக நமது சேனிட்டோரியம் மெடிக்கல் காலேஜில் கிடைக்கும். இந்த 2 இடத்த தவிர எங்கேயும் மன அமைதி கிடைக்கக்கூடிய இடம் இல்லை. அப்படிப்பட்ட அருமையான இடத்துல இன்னைக்கு 25 மாணவர்களை வைத்து ஆரம்பித்த கல்லூரி சார் இப்போ 15,000 பேர் இருக்காங்க. இன்றைய தினம் 15,000 மாணவர்களை வைத்து மிகச் சிறப்பாக தமிழ்நாட்டிலேயே கொங்கு பொறியியல் கல்லூரி, கொங்கு பாலிடெக்னிக் கல்லூரி
கொங்கு ஆர்ட்ஸ் கல்லூரி, கொங்கு நேஷனல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் என்று பல நிறுவனங்களை அவர்கள் நடத்தி வருகின்றார்கள். உதாரணமாக சொல்ல போனால், என்னுடைய மூத்த மகன் இங்கே +2 முடித்ததும் அவனை நான் கொங்கு ஆர்ட்ஸ் காலேஜிலே சேர்க்க வேண்டும் என்று விரும்பினேன். என்னுடைய இல்லத்திலே பாரதியார் யூனிவர்சிட்டியினுடைய ரிஜிஸ்ட்ரார் சிலமணன் சார், அவர் எங்கள் வீட்டுக்கு ஒரு ஒளிவிளக்கு. அவர் வந்து எங்கள் வீட்டில் குடியிருந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் வளர்ச்சி அடைந்தோம். அப்படிப்பட்ட கல்வியிலே பழுத்த பழம். அப்படிப்பட்ட மனிதர் எங்கள் வீட்டிலே குடியிருந்தார். நான் கேட்டேன், ஐயா மகனை எங்கே சேர்க்கலாம் என்று. ஒன்றும் வேண்டாம், நீங்கள் கொங்கு ஆர்ட்ஸ் காலேஜில் சாமிநாதன் பிரின்சிபால் இருக்கிறார் என்று சொல்லி அந்த விசிட்டிங் கார்டில் சைன் பண்ணி கொடுத்தார். வேறு எதுவுமே எழுதலை, எதுவுமே சொல்லலை, எந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டருக்கு எதுவுமே இல்லை. அந்த விசிட்டிங் கார்டை கொண்டு போய் கொடுத்து அட்டன் ரைட்டு அந்த கார்டை கொடுத்தோம். எங்களுக்கு முன்னால் 50 பேர் அட்மிஷன் போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இந்த கார்டு உள்ளே போச்சு, இந்த சசிகுமார் பையனை கூப்பிடு அப்படின்னு பிரின்சிபால் சொல்கிறாங்க. நாங்கள் போனோம். எப்படி உங்களுக்கு இந்த விசிட்டிங் கார்டு கிடைச்சது அப்படின்னாங்க. சார், எங்கள் சிலமன் ஐயா எங்கள் வீட்டில் குடியிருக்காங்க, அவங்க தான் எழுதி கொடுத்தாங்க, எதுவுமே சொல்லணும். உடனே அட்டண்டரை கூப்பிட்டு பையனுக்கு அட்மிஷன் போடு. அவர் பையனை அட்வைஸ் பண்ணு என்ன தெரியுங்களா, எங்கள் மாமா லெட்டர் கொடுத்துருக்கிறாரு, தம்பி நீ நல்லா படிக்கணும், மார்க் அதிகமாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் பையனை அட்வைஸ் பண்ணி இன்றைக்கி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் TCSல 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறேன். இதெல்லாம் நமக்கு அட்வைஸ்க்கு ஒரு வயதானவர்கள் வேணும், அல்லது படித்தவர்கள் வேணும், படித்த பலம். அதே போன்று என்னுடைய சின்ன மகன் சென்னையிலே பொறியாளருக்கு ஐலேஸில் இன்ஜினியர் ஆகிறதுக்கு அதை இன்டர்வியூ போகிறான். அதுக்கு அப்படித்தான் அவர் அங்கே ஃபோன் பண்ணி அந்த இன்டர்வியூ கமிட்டியில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு கூப்பிட்டு சொல்லிட்டார், என்னுடைய பேரன் வரேன், நான் இது வரைக்கும் எந்த ரெக்கமெண்டேஷன் உங்கள்கிட்ட வரல, இந்த ஒரே ரெக்கமெண்டேஷன் தான் நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுக்கணுங்கிறார். ஐயா சிலமன் ஐயா நாங்கள் செஞ்சு, அப்போ பாண்டியம்பாளையம் சுப்பிரமணியம் சார் அங்கே போர்டில், அதாவது சர்வீஸ் கமிஷன் போர்டில் ஒரு மெம்பராக அங்கே இருக்கிறாங்க. இந்த மாதிரி நாம் நல்லவன், ஒன்றா நாம் நல்லவனாக இருக்கணும், அல்லது நல்லவனோடு இருக்கணும், அல்லது நல்லவனாக இருக்கிறது நல்லதுன்னு சொல்கிற மாதிரி அவரெல்லாம் எங்கள் வீட்டில் குடியிருந்ததுனால எங்கள் குடும்பம் இன்னைக்கு ஒளிவிளக்காக இருக்கு. அதே மாதிரி 18/12/2006 இந்த இந்திய திருநாட்டினுடைய மூத்த குடிமகன் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் உங்கள் கல்லூரிக்கு வந்தார்கள். ஞாபகம் இருக்கா? எத்தனை வயசுக்கு இருக்குது? 18/12/2006 புரிஞ்சுக்க. அப்துல் கலாம் நமது கொங்கு பொறியியல் கல்லூரிக்கு டெல்லியிலே இருந்து தனி விமானத்தில் கோவை வந்து, கோவையிலே இருந்து ஹெலிகாப்டரிலே நமது கொங்கு பொறியியல் கல்லூரி மைதானத்திலே இறங்குகிறார்கள். இறங்கி மாணவ மாணவிகளுக்கெல்லாம் என்ன அறிவுரை சொல்லி சென்றார்கள் ஞாபகம் இருக்கிறதா? எத்தனை பேருக்கு இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. அவர் அந்த சொன்ன கருத்தை நான் அப்படியே என்னுடைய டைரியிலே பதிவு செய்திருக்கின்றேன். அவர் சொன்ன கருத்து என்னவென்று சொன்னால், மனதில் நல்ல எண்ணம் இருந்தால் நடத்தையில் அழகு மெளிரும், நடத்தையில் அழகு மெளிர்ந்தால் குடும்பத்தில் அமைதி நிலவும், குடும்பத்தில் அமைதி நிலவினால் வாழ்க்கை என்றும் ஒளி வீசிக் கொண்டே இருக்கும் என்று நான் சொல்லவில்லை, அந்த மகான் சொல்லிவிட்டு சென்றார். மாணவ செல்வங்களை புரிந்து கொள்ளுங்கள். மனதிலே நல்ல எண்ணம் விதைக்கணும். தினம் காலையில் எந்திரிச்சோன்ன உங்களுடைய தெய்வம் என்னென்ன இருக்குதோ அதையெல்லாம் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. நல்ல எண்ணத்தோட புத்தகத்தை எடுத்து வச்சு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது மனப்பாடம் ஆகும். நான் படித்தது 8ஆம் வகுப்பு தான். ஆனால் இந்த பள்ளிக்கூடத்தில் 60 சேர்றேன். 54 பிறந்த 60 இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்றேன். ஒரு வருஷம் கூட நான் புது புத்தகம் வாங்கி புது நோட்டை வாங்கி நான் எழுதுனது கிடையாது. எங்கள் குடும்பத்தில் வசதியும் இல்லை. 1ஆவதுலேருந்து 2ஆவது போனேன். இன்றைக்கெல்லாம் கவர்மெண்ட் உங்களுக்கு புத்தகம் கொடுக்குது, புது புத்தகம் கொடுக்குது. 1ஆவதுலேருந்து 2ஆம் கிளாஸுக்கு போகிறவரை 1ஆம் கிளாஸ் படித்த பையன்கிட்ட புத்தகத்தை வாங்கிக்குவேன். ஒரு பென்சில் கூட நான் புது பென்சில் வாங்கி படிக்கலை. வசதி படைத்த பசங்க இவ்வளோ பென்சில் எரிஞ்சிருவாங்க. அந்த பென்சிலை எடுத்து சீவி பிளேடு தான், இப்போதான் அந்த ஸ்கிராப்பிங் மிஷின் வந்துச்சு, அப்போதான் பிளேடில் செய்யணும். அது கை ஏமாந்தா கையை பிடிச்சிடும். அந்த பென்சிலை வச்சு தான் நான் நல்லா படித்தேன். 2 செட்டு சட்டை,
ஒன்று துவைச்சி போட்டிருப்போம் வீட்டில், ஒன்று போட்டிருப்போம். இப்படித்தான் நாங்கள்லாம் படித்தோம். நாங்கள்லாம் அதுக்கே 8ஆம் வகுப்பு படிக்கிறதுக்கே எங்கள் அப்பா வந்து பாறை உடைச்சி கிணறு வெட்ட போய் கூலி வேலைக்கு போய் தான் என்னை படிக்க வச்சார். ஒரே வைராக்கியம், நாம் நல்லா படிக்கணும், தொழில் செய்யணும். ஆனால் இன்னைக்கு 8ஆம் வகுப்பு படித்தவங்களோட என்னையோட சம்பாதிக்க முடியல. இன்னைக்கு மாதம் நான் நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டிகிட்டு இருக்கிறேன். என் பசங்க 2 பேர் இன்ஜினியரு, மாதம் 3 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்க. 2 மருமகள் மகாலட்சுமி மாதிரி எல்லாம் எம்இ பிஇ எம்இ எல்லாம் கொங்குல படித்தவங்க தான். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது எங்கேருந்து வந்தது? அடித்தளம் இங்கே இந்த செல்லப்பாவுடன் வளர்ச்சி, இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணில் படித்து இந்த பள்ளிக்கூடத்தில் படித்து போய் நான் வந்து எல்லா விதத்துலேயும் பெருந்தரையில் இருக்கிற அத்தனை விதத்து கூட அன்பாக பழகி இன்றைக்கி 2-3 கோயிலில் திருப்பணி வேலையில் இருந்துகிட்டு இருக்கிறோம். 2-3 பட்டம் வாங்கியிருக்கிறோம். மருதாசல் அடிகளார் போன வாரத்தில் கூட நீ கேட்டார், தம்பி என்ன படிச்சிருக்கீங்கன்னு. சாமி 8வது தான் படிச்சிருக்கேன். 8வது படிச்சு இந்த அளவு பேசுகிறீங்களே அப்படின்னு. எல்லாம் இறைவனர்கள் அப்படின்னு. அது மாதிரி ஏன்னா இன்றைக்கெல்லாம் நீங்கள் கொங்கு கல்லூரியில் படிக்கிறவங்கெல்லாம் வந்து நல்ல வசதி படித்த பசங்க தான், நல்ல வசதி இருக்கும். ஆனால் அப்பா அம்மா கஷ்டப்படுற குடும்பம் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. கடைசி காலத்தில் நான் இன்னைக்கு எனக்கு 71 வயசு. 71 வயசுலேயே 4 மணி நேரம் தான் தூங்குறேன். புரிஞ்சுக்குங்களா? யாரெல்லாம் அதிகாலையில் எந்திரிக்கிறாங்களோ அவங்களாம் நல்லா மேலே வருவாங்க, டெவலப் ஆகுவாங்க. 8 மணி வரைக்கும் தூங்குற பசங்க கண்டிப்பாக படிக்க முடியாது. 5 மணிக்கு எந்திரிக்கணும். காலை கடனெல்லாம் முடித்து புஸ்தகத்தை எடுத்து வச்சு படித்து பழகுங்க. என்னைக்கு உங்களுக்கு 70 வயசானாலும் 80 வயசானாலும் அந்த படிப்புன்னு ஒன்று இருந்ததுன்னா உங்களுக்கு அது வருமானத்தை ஈட்டிக்கிட்டே இருக்கும். இந்த பள்ளியில் படித்த அந்த காலத்தில் எங்கள் கூட 26/5/1955 இங்கே ஒரு பள்ளி காமராஜரால் நிறுவப்பட்டு ஈரோடு கோவையெல்லாம் ஒரே மாவட்டமாக இருக்கும்போது நம்பியார் ஐஏஎஸ் கலெக்டர் வந்து அந்த பள்ளிக்கூடத்தை திறக்கிறாரு அப்படின்னு அந்த கல்வெட்டில் போட்டிருந்தது. நான் படித்த பள்ளிக்கூடம் இடிச்சடிச்சிட்டாங்க. அது டேமேஜ் ஆகி போச்சு. டேமேஜ் ஆனதுனால இடிச்சாச்சு. இன்னும் கூட கண்ணீர் மல்கிற மாதிரி ஒரு கதை சொல்லுவேன். அது எல்லாத்துக்குமே கண்ணீர் வரும்னு நினைக்கிறேன். இங்கே 5ஆம் வகுப்பு முடிச்சுட்டு சார் பேசலாங்களா கொஞ்ச நேரம்? ஏன்னா கேட்டுக்கொண்டு நான் 5ஆம் வகுப்பு முடிச்சுட்டு 6ஆம் வகுப்பு காஞ்சி கோயில் போகிறேன். அங்கே போர்டு ஹைஸ்கூலாக இருக்குது, கேபிஎம் தலைவராக இருக்கிறார். எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போய் என்னை ரெக்கார்ட் ஷீட்டை கொடுத்து எங்கள் பையனை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும் அப்படின்னாங்க. அப்போ ராமச்சந்திரன் ஒரு ஹெட் மாஸ்டர் இருக்காங்க. அவங்க வந்து நீங்கள் தலைவர்கிட்ட போய் லெட்டர் வாங்கணும், இல்லைன்னா 100 ரூபா நம்மளோட கொடுத்தா சேர்த்திக்கிறேன் அப்படின்னாங்க. எங்கள் அப்பா சொன்னார், நான் காரை வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன், 15 ரூபா தான் கூலி, 15 ரூபா கொண்டாந்து இருக்கிறேன், 10 ரூபா பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்துட்றேன், 5 ரூபா பையனுக்கு எனக்கு காப்பி குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த ஹெட் மாஸ்டர் ராமச்சந்திரன் சொல்கிறாரு, 10 ரூபா 15 ரூபா வாங்கிட்டு நாங்கள் யாரையும் சேர்க்கறது இல்லைங்க, நீங்கள் போய் கேபிஎம்கிட்ட லெட்டர் வாங்கிட்டு வாங்க சேர்த்துக்கிறேன் அப்படிங்கிறார். உடனே நான் கேபிஎம்கிட்ட போனால் அவர் நண்பரை ஒருத்தர் சேர்த்த முடியும்னாரு. அதுக்கு எங்கள் அப்பா சொன்னார், நான் சீக்கிரம் பேசி முடிச்சிடுறேன். எங்கள் அப்பா சொன்னார், நீங்கள் நண்பரையெல்லாம் கேட்டால் பையனுக்கு ஆடு மாடு வாங்கி கொடுக்க மேய்க்கிட்டு அப்படின்னாரு. அவர் எங்கள் அப்பா ஒரு திட்டினார், ஏய்யா உனக்கு மண்டையில் அறிவு இருக்கு ஐயா, பையனை படிக்க வையா, நன்கொடையே கொடுப்பாண்டா, போய் பள்ளிக்கூடத்தை சேர்த்து ஐயா அப்படின்னாரு. இல்லை 10 ரூபா நன்கொடை கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. அன்னைக்கு 10 ரூபாயை வாங்கி கொண்டுட்டு வந்து காஞ்சி கோயில் ஹைஸ்கூலில் படித்தேன். 6வது சேர்ந்தேன். 8ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிக்க முடியுது. அதுக்கு மேலே எங்கள் குடும்ப சூழ்நிலை சரியில்லை, நான் பள்ளிக்கூடம் போகல. அப்போது வெறும் 10 ரூபா கொடுத்து 64 நான் அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தேன். அப்போவே அந்த கடவுள் சீதையை வேண்டினேன். வசதி வந்த காலத்தில் இந்த பள்ளிக்கூடத்துக்கு 10,000 ரூபா கொடுக்கணும்னு நினச்சி அதை கொடுத்து காமராஜர் ஒரு புலவர், கேபிஎம் ஒரு புலவர், நான் ஒரு புலவர், எங்கள் வீட்டுக்காரமாக ஒரு புலவர், 5 புலவர் அன்னைக்கு சேர்ந்துட்டு வந்துட்டோம். இப்படி வசதி வந்ததுக்கப்புறம் அது தமிழில் மணியன் எழுதியிருப்பார், மண்ணில் நல்ல வண்ணம் வளரான்னு மரத்தை பற்றி எழுதியிருப்பார். அந்த மரத்து கதையை சொன்னோன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடும். மரத்து கட்டளை சிறப்பு கொடுத்து எழுதியிருப்பார். நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்களாம் கொங்கு பொறியியல் கல்லூரி எப்போ மறக்கக்கூடாது. நாளைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் எங்கெங்கேயும் என்னென்னமோ ஆகுவீங்க, ஃப்ளைட்டில் பறப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்கள் வந்து அந்த கல்லூரியை மறக்கக்கூடாது. அந்த கல்லூரி மறக்காமல் அந்த கல்லூரிக்கு என்னென்ன உதவிகள் எல்லாம் தேவை இருக்குதோ அதையெல்லாம் நீங்கள் செய்யணும். நான் இப்போ படித்து ஏதோ ஓரளவுக்கு முன்னேற முடி. இன்றைக்கி இந்த பள்ளிக்கூடத்தை நான் வந்து
இந்த வருஷம் 150 புரவலர் ஆக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன். அது நடக்கு கண்டிப்பாக. இப்போ 112 புரவலர் நானாக ஆக்கியிருக்கிறேன். 112 புரவலர் இருக்காங்க, 150 புரவலர். அதாவது குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் ரெண்டே கருத்து சொல்கிறேன். 2 இடத்துக்கு நீங்கள் அழைக்காமல் போய் பழகணும் எப்பவுமே. அது என்னென்னு கேட்டால், ஆன்மாவை படைக்கிற கடவுள் ஆலயத்தில் என்ன விசேஷனாலும் நமக்கு அழைப்பில்லை, நான் வரல அப்படின்னு சொல்லி கொள்ளக்கூடாது. அதே மாதிரி அறிவை படைக்கக்கூடிய இந்த பள்ளிக்கூடம், இந்த பள்ளிக்கூடத்துக்கு எனக்கு அழைப்பில்லையே, யாரும் சொல்லலையே அப்படின்னு சொல்லவே கூடாது. நான் இந்த பக்கம் வந்தால் வண்டியை நிறுத்தி வணங்குறது அங்கே ஒரு தெய்வம், இங்கே ஒரு தெய்வம். அங்கே அது ஆன்மாவை படைச்ச தெய்வம், இங்கே அறிவை படைச்ச தெய்வம். இந்த 2 இடத்துக்கு யாரெல்லாம் அழைக்காமல் போய் பழகிறீங்களோ அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக சத்தியமாக முன்னேறுவீங்க. அது எந்த விதமான மாற்றம் கிடையாது. ஏன்னா பல்லவி பரமேஸ்வரன் நாங்கள் அப்படி தான் போயிட்டு இருக்கிறோம். அவர் எங்கே விசேஷம்னா எனக்கு ஃபோன் பண்ணுவார், மாமா வரீங்களா மாதிரி. நான் போனால் அவரையும் கூப்பிடுவேன். அவர் இது வரைக்கும் 220 பள்ளிக்கூடத்தில் புரவலராக இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவர் பேசும்போது அந்த புரவலர் எப்படி சேரணுங்கிற கருத்தெல்லாம் சொல்லுவார். ஒரு நாளைக்கு 1 ரூபா உண்டியல் போடுங்க, 360 நாளைக்கு 360 ரூபா உண்டியல் போட்டிங்கன்னா மீதி காசு நாங்கள் ஆடவர்களுக்கு சேர்த்து அதை புரவலர் ஆக்குறேன்னு சொல்லுவார். நிறைய கருத்து சொல்லுவார். அப்படி நீங்கள் எல்லாம் வாழணும், எதிர்காலத்தில் நல்லா உங்கள் குடும்பம் தலை தோங்கணும். அதுக்கு வேண்டி இறைவனை வேண்டி இந்த இனிய நேரத்தில் இந்த அடியேனுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பேச வைக்க கல்லூரி முதல்வர், கல்லூரி தாளாளர், கல்லூரி செயலாளர் மற்றும் இந்த நாட்டு நலப்பணி திட்டம் 2 நாட்களாக மணிமாறனுடன் நான் 2 நாட்களாக இந்த அழைப்புகளெல்லாம் கொடுப்பதற்கு 2 பேரும் தான் சென்று எல்லா இடத்துக்கும் கொடுத்துட்டு வந்தோம். அவர் உங்களை சிரமப்படுத்துகிறனாரு. நான் அதுக்கு ஒரே ஒரு கருத்து சொன்னேன். இந்த பாக்கி எனக்கு கிடைக்கணுங்க சார். இந்த பள்ளிக்கூடத்துக்கு எல்லாத்தையும் அழைக்கிறதுக்கு, இந்த பத்திரிக்கை கொடுக்க போகிறதுக்கு இந்த பாக்கி எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எந்த வேலையுமே அது பெருசாக எடுத்துக்க மாட்டேன். அடிகளார் கூப்பிட்டாலும் சரி, ஐயர் கூப்பிட்டாலும் சரி, யார் கூப்பிட்டாலும் சரி, ஆசிரியர் கூப்பிட்டாலும் சரி. ஆசிரியரை பார்த்தா ஒரே ஒன்று சொல்லுவேன். தெளிவு குருவு திருமேனி காண்டல், தெளிவு குருவு திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவு திருநாமம் சொற்கள், தெளிவு குருவு சிந்தித்தல் தானே என்ன அப்படின்னு சொல்லுவேன். அது பெரிய ஆசிரியராக இருந்தாலும் சரி, சின்ன ஆசிரியராக இருந்தாலும் எப்பவுமே குருவுக்கு மரியாதை செலுத்தி பழகணும். குருவுக்கெல்லாம் 6 மரியாதை செலுத்துகிறாங்களோ அவங்க நல்லா வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்து எனக்கெல்லாம் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த கொங்கு பொறியியல் கல்லூரியினுடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மருத்துவ அறிவின் ஊற்றாகவும் கல்வி வளர்ச்சியின் தூணாகவும் விளங்கும் டாக்டர் ஆர் குமாரசுவாமி ஐயா அவர்களை சிறப்புரை ஆற்ற அன்புடன் வரவேற்கின்றோம். கல்லூரியின் தாளாளர், முதல்வர், துணை முதல்வர், உள்ளூர் பிரமுகர்கள், ஆசிரியர் பெருமக்கள், மாணவ மாணவிகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். பொன்னுசாமி டாக்டர் அவர்கள் பேசும் பொழுது போதை பழக்கத்தை பற்றி மிகவும் அழுத்தம் திருத்தமாக குறிப்பிட்டார்கள். ஆல்கஹால் என்பது ஒரு ஜெனட்டிக் வியாதி. எப்படி சர்க்கரை வியாதி அம்மா அப்பாவுக்கு இருந்தால் குழந்தைகளுக்கு வருமோ அதே போலத்தான் ஆல்கஹால். சர்க்கரை வியாதி அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ இருந்தால் அடுத்த தலைமுறைக்கு 50% வரும். அம்மா அப்பா 2 பேர்த்துக்கும் இருந்தால் அடுத்த தலைமுறைக்கு 75% வரும். ஆனால் ஆல்கஹால் மதுவை பொறுத்தவரை ஒரு தலைமுறையில் ஒருவர் குடிக்க ஆரம்பித்தால் அடுத்த தலைமுறைக்கு 70 to 80% வரும். அதுவும் 18 அல்லது 21 வயதிற்குள் நாம் ஒருவர் குடிக்க ஆரம்பித்தால் அடுத்த தலைமுறைக்கு வருவதற்கு அந்த வாய்ப்பு மிக அதிகம். ஏன்னா நாம் எப்படி ஒரு அந்த எலக்ட்ரிக் ஒயருக்கு இன்சுலேஷன் பண்ணுறோமோ அந்த பிளாஸ்டிக் கவர் போடுற மாதிரி நம்முடைய நரம்பு மண்டலத்திற்கு மைலினைசேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கும். அதற்கு முன்னாடி யாராச்சும் ஆல்கஹாலை தொட்டாங்கன்னா
அடுத்த தலைமுறைக்கு அது கண்டிப்பாக வரும். ஒரு தலைமுறையில ஒருத்தர் ஆல்கஹால் குடித்தால் அந்த தலைமுறையினுடைய 5வது 6வது ஜெனரேஷன் இருக்க மாட்டாங்க. அந்த ஜீனை நேச்சர் தள்ளி. இதெல்லாம் இப்போ லேட்டஸ்டா எபிஜெனெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஜெனெட்டிக்ஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, மரபியல். அதே போல எபிஜெனெட்டிக்ஸ் என்னன்னா, ஒருவருடைய பழக்க வழக்கங்கள் அடுத்த தலைமுறைக்கு அந்த ஜீன்ல கடத்தப்படும். அதனால நாம் இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் பார்க்கிறோம், அந்த பள்ளி மாணவன் மதுபாட்டிலுடன் பள்ளிக்கு வருகிறான் என்றால் நிச்சயமாக அவனுடைய தாத்தா அப்பா குடிகாரர்களாக இருந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அவ்வளவு சிறிய வயதில் அவர்கள் குடிக்கு அடிமையாவதற்கு வாய்ப்பு குறைவு. ஏன்னா இந்த தகவல் எடுத்துட்டு போகணும். எங்கேயுமே யாருமே குடி என்பது ஒரு மரபியல் நோய் என்பதை பற்றி குறிப்பிடுவதில்லை. சர்க்கரை வியாதியை விட, உயர் ரத்த அழுத்தம் பிபியை விட ஆல்கஹால் மிக மிக மோசமானது. ஒரு சின்ன இன்சிடென்ட், நம்ம பக்கத்தில் இருக்கிற வெள்ளாளர் கல்லூரியிலிருந்து ஒரு 29 வயது பெண்மணி வந்தார். எங்க அப்பா ட்ரிங்க்ஸ் பண்றாரு, எங்க அண்ணன் ட்ரிங்க்ஸ் பண்றான், எங்க மாமனார் ட்ரிங்க்ஸ் பண்றாரு, கணவர் ட்ரிங்க்ஸ் பண்றாரு. எனக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணாத ஒரு ஆளுடைய விந்தணுக்களை எடுத்து குழந்தை பெற்று கொடுக்க முடியுமா? ஏனென்றால் என்னுடைய தலைமுறை இப்படி அழிவதை நான் விரும்பவில்லை. இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸ் வந்திருக்குது. ஏன்னா நம்ம கண்டிப்பா ஒருத்தர் குடிச்சாங்கன்னா நிச்சயமா அவங்க அப்பாவோ தாத்தாவோ குடித்திருக்கணும். ஏன்னா குடிங்கிறது குடியை மட்டும் கெடுப்பதில்லை, அந்த வம்சத்தையும் கெடுக்கும். இந்த தகவலை நீங்கள் இனி வரும் நாட்களில் மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும். இன்றைக்கு புத்தாண்டு, ஆண்டுக்கு ஆண்டு, தேதிக்கு தேதி 1000 இருக்குது சுபதினம். அடுத்தவர் நலனை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம். நன்றி, வணக்கம். சிறந்த எண்ணங்களையும் நற்பண்புகளையும் இருக்கிறது. தற்போது நன்றி மலர்களை சமர்ப்பிக்க எமது சொந்த பொறியியல் கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் திரு KS நவநீதன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் மாணவர்களுக்கு தெரிவித்துள்ளேன். விழாவில் சிறப்புரையாற்றிய நமது கொங்கு வேளாளர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ட்ரஸ்டின் தலைவர் டாக்டர் குமாரசாமி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் தலைமை உரையாற்றிய நமது கொங்கு பொறியியல் கல்லூரியின் தாளாளர் திரு AK இளங்கோ ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வரவேற்புரையாற்றிய நமது கொங்கு பொறியியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் டாக்டர் பாலசாமி ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துறை வழங்கிய நமது கொங்கு பொறியியல் கல்லூரியின் துணை முதல்வர் டாக்டர் R பரமேஸ்வரன் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் வாழ்த்துறை வழங்கிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் பொன்னுசாமி ஐயா அவர்களுக்கும் நம்ம நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஊராட்சி ஒன்றிய நடுநிலை கல்வி செல்லப்பகுதிகளுக்கு தலைமையாற்றிய திருமதி ஸ்ரீ மோகனாம்பாள் அம்மா அவர்களுக்கும், செல்லப்பகுதிகளுக்கு வார்டு உறுப்பினர் திருமதி SM பழனியம்மாள் அம்மா அவர்களுக்கும், மேலும் பள்ளியின் PTA தலைவர் SM ஆரம்பிச்சு ஐயா அவர்களுக்கும், சாமி சேக்ரிஸ்டான் SK முத்துசாமி ஐயா அவர்களுக்கும், ஊர் பொதுமக்களுக்கும், பள்ளி ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் நல்ல பணியாளர்களுக்கும் நம்ம நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் எமது நாட்டு நலப்பணி திட்டத்தின் அலுவலர் முனைவர் A மணிமாறன் ஐயா அவர்கள், செல்வி K சுலட்சுமி அம்மா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக நாட்டு நலப்பணி திட்டத்தின் மாணவ மாணவியர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இத்துடன் கொங்கு பொறியியல் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாமின் முதல் நாள் நிகழ்ச்சிகள் இனிதே நிறைவு பெற்றன. 2ஆம் நாள் நிகழ்ச்சிகள் நாளை காலை 9:30 மணி முதல் தொடரும். நன்றி.